அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த எண்களும் எழுத்துக்களும் என்ற தலைப்பில் அடுத்த ஒரு பதிவாக பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அணுசக்தி இந்த வடவினை கொண்ட எண் தோற்றமுள்ள இடத்திற்கெல்லாம் பிரபலமாக இருக்குமோ என்று எண்ணவும் தோன்றுகிறது. உயிரில் பூதாகாயம், குணமய ஆகாயம், குணாகீத ஆகாயம், சூரிய ஆகாயம், சித ஆகாயம் எல்லாம் கலந்தே விளங்குகிறது. நம்ம அதோட தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். நீங்கள் அந்த தொடர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக இது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸ்டார்டிங்கே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? அதாவது அகரம் உகரம், அதாவது தகரம் இப்போ தங்கமாச்சின்னு ஒரு பாட்டு வரும். அகரம் இப்போ சிகரமாச்சு, தகரம் இப்போ தங்கமாச்சு, அகரம் சிகரமானால் தகரம் தங்கமாகும் என்ற ஒரு சித்தர் வாக்கும் உண்டு. அந்த வகையில் தான் நம்ம அகரமும் சிகரமும் இந்த எண்களும் மர்ம எண்களும் என்ற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம். வீட்டின் சாளரத்தில் சூரிய ஒளிகிரகணம் பாயும்போது நுண்ணிய ஒளி அணுக்கள் கீழும் மேலும் அண்ட ஆகாயத்திலும் சஞ்சரிக்கின்றன. அப்படி சஞ்சரிப்பதில் முதுகுத்தண்டை பற்றியுள்ள கீழ் நோக்கு தலையுடைய நாடிகள் வழி 100ஆக உள்ளது. ஒரு நாடி மாத்திரம் மேல்முகமாக செல்கிறது. இந்த 101 நாடியிலும் கீழாகவும் மேலாகவும் இவ்வணுக்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த அணுக்கள் பல வகை நிறங்கள் கொண்டு விளங்குவதால் இவ்வணுக்கள் குவியலை பிறக்கம் என்றும் அளப்பெருந்தன்னர் வளப்பெரு காட்சி என்று மாணிக்கவாசக பெருமான் திருஅண்ட பகுதியில் கூறுவார். அணுக்கள் சடமயமானவை. அவற்றை சேர்ந்து தொழில்படுத்தும் சித்துருவாகிய சிவ சக்தியான அவற்றை கடந்தும் அவற்றின் ஊடேயும் நின்று தொழில்படுத்தும் சிவசக்தியானது அவ்வகையாக அணுக்களுக்குள் அணுவாய் அறிவாய் சக்தியாய் உள்ளது. அதனால் அணுவுக்குள்ளமாறும் சிறியவனாக உள்ளான். உயிர் பிரிந்தவுடன் ஸ்தூல தேக அணுக்கள் எவ்விதம் தனது ஆற்றலை இழந்து விடுகிறதோ அவ்விதமே சூக்கும சக்தி, சூக்கும தேகமும் சிவசக்தி ஆற்றல் அவற்றை விட்டழுகும்போது ஸ்தூல உடலைப் போல தனது செயலை இழந்துவிடும். மானிட உடலில் உள்ள 50 எழுத்துக்களும் 5 எழுத்தாய் பிரணவமாய் மாறி விந்துநாதமாய் விளங்குவதில் சகல வேதமா ஞானமும் அடங்கி விடுகிறது. ஆகவே சிவாய நம என்று கூறுங்கள். அதுவே பிறவியை நீக்குவதற்குரிய வழிபாடாக திருமூலர் நாயனார் கூறுகிறார். பஞ்சாட்சத்திற்கு ஒப்பாக கொள்ளப்பட்ட க உ ரு ஏ ஆ என்ற மர்ம எண் பஞ்சாட்சரத்துக்கு ஆதாரமாக விளங்குகிறது. இதற்கு பிரணவம் அவசியம் வேண்டும். பஞ்சாட்சரம் என்றால் பிரணவம் முக்கியமானவையல்லவா? மந்திரங்களில் தலை சிறந்தது ஓம் என்ற பிரணவமாகும். மேலும் ஓம் என்பது எல்லா மந்திரத்திற்கும் முதலில் சேர்த்து உச்சரிக்க வேண்டிய ஒன்றாகும். சாதிகுல சமய வேறுபாடின்றி எல்லோரும் ஜெபித்தற்குரிய மந்திரம் என்று பதஞ்சலி யோக சூத்திரம் கூறுகிறது. வேர்ட்ஸ் இஸ் காட் என்கிறது விவிலியம். ஓம் என்பது தாரக மந்திரமாகும். ஓங்காரத்தில் அடங்கியவை பஞ்சபூதங்களும் 5 பூத நாயகர்களும் சர அசரமும் ஆகிய எல்லாமும். பிரணவம் என்பது வேத மூலம். பிரணவ சொரூபத்தில் ஆ உ ம என்ற 3 எழுத்துக்கள் முறையே பிரம்மனையும் விஷ்ணுவையும் ருத்திரனையும் குறிக்கும் அட்சரங்களாகும். இந்த பிரணவம் உயிர் குற்றங்கள் அனைத்தையும் அகற்றி இறைவனடி கீழ் சேர்க்கிறது என்று மறைகள் கூறுகின்றன. பிரணவம் சகல ஒளிகட்கும் மூல காரணமாக என்பதால் மெய்ஞானிகள் கருத்தாகும். அகர முதலாக 51ஆகி உகர முதலாக வேங்கியுதித்து மகர இறுதியாய் மாய்ந்து மாய்ந்தறி நகார முதல நந்திதன் நாமமே. ஐந்தெழுதலையே எல்லா வேதங்களும் ஆகமங்களும் செய்யப்பட்டுள்ளன. ஐந்தோசை எழுந்தோசை உடலில் உள்ள ஆதாரங்கள் பற்றி தொழிற்படுவனே ஆகும். அது உங்களுக்கு சார்ட்டில் கொடுத்துறேன். மூலாதாரம் 4, சுவாதிஷ்டானம் 6, மணிப்பூரகம் 10, அநாகதம் 12, விசிஷ்டி 16, ஆக்னை 2 ஆக 50. இவ்வித தேக ஆகம ஞானம் புகட்டும் உண்மையை அறிந்த பின் 57 ஆன பரந்த அறிவை பஞ்சாட்சரமாக
ஐந்தொழிலால் அறிந்து கொள்ளலாம். மேலே சொன்ன 50ம் சிரசின் மேல் இருக்கும் பிரணவமும் சேர்த்து 51 எழுத்துக்கள் ஆகின்றன. இவ்விதம் விரிந்து செல்வதில் உகரம் என்ற சக்தி பரவி கண்டம் வரையில் எழுந்து வீழ்ந்து மகரம் என்ற கண்டத்தை அடைந்து ஓசையாக வாய்வழியாக வைகரி வாக்காக வெளிவருகிறது. இவ்விதம் அமைவதினால் நாதம் உதிக்கும் முதல் நிலை காமவாயு பொருந்தி குறித்தனமே ஆகும். இதுவே நந்தியின் பெயர். எனவே நமச்சிவாய ஆயிற்று. சுர எழுத்துக்களான உயிர் எழுத்துக்களின் நிலை சிரசாகும். இவ்வெழுத்துக்களின் ஓசையின் பாறையின் ஆற்றல் கலந்துள்ளது. மற்ற எழுத்துக்கள் அவளுடன் என் சக்திகளே ஆகும். எவ்விதமாக 51 எழுத்துக்களிலும் ஈசன் அம்மைக்கே ஒளி கொடுப்பவனாக கலந்துள்ளான். ஆகமம் கூறிய முறைப்படி சிவாய நம என்று ஓதி நமச்சிவாய என்ற மந்திரத்தில் தேகத்தில் பொருந்தும். இதுதான் அந்த தலைப்பு. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம்.